ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக்னு வந்து பார்க்கலாங்களா? இது லாஸ்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு எடுத்தது ஈவினிங் டு ஒரு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வேலைகளை எப்படி வந்து நான் சுறுசுறுப்பாக ஈஸியாக முடிக்கிறேங்கிறது இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் என்ன ஃபாலோ பண்ணுறேனோ அதை தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். விருப்பம் உள்ளவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமைக்கு சாயங்காலமாக தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணினேன். அன்றைக்கி வந்து பசங்களை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணி டியூஷனில் விட்டுட்டு நான் அங்கேயே வந்து வெயிட் பண்ணி இருந்து சாதனா மட்டும் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். வெற்றிக்கு எக்ஸாம் இருக்கிறனால அவனை ஒரு 7 இல்லை ஒரு 8 மணிக்கு அதை போய் வந்து கூட்டிகிட்டு வரணும். அங்கே வர்றதுக்குள்ளேயே சாதனாப்பா வந்து அவங்களும் சீக்கிரமாக இன்றைக்கி வந்துட்டாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்ட்டு வந்துட்டாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டீ தான் வந்து வச்சுருந்தேன். மசாலா டீ தாங்க வந்து போடுறேன். சாதனாக்கு வெறும் டீயோட இந்த மசாலா டீனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சும்மா வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற அந்த ஏலக்காய், கிராம்பு, அந்த கல்பாசி, பட்டை இதெல்லாம் சும்மா வந்து அப்படியே தூக்கி போடுறது தான். தட்டிட்டுலாம் போட மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் வந்து லைட்டாக வந்து சூடு காமிச்சிட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சு கூட நீங்கள் டீ தூளில் கலந்து கூட வந்து போடலாம். எனக்கு அந்தளவுக்கு மசாலா டீ வந்து விருப்பப்படாது. அதனால் நான் வந்து எப்பயாவது தானே போடுறேன்ட்டு நான் அப்படியே அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறது ஒன்று நான் வந்து போட்டுப்பேன், அவ்வளோதான். அந்த டீ கொதிக்கிற கேப்பில் சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேங்க. கிச்சனில் நான் வேலை செய்ய வந்துட்டாலே, அடுப்பில் ஏதாவது ஒரு வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அது ரெடியாக வர கேப்பில் சின்ன சின்ன வேலைகள் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுவும் பண்ணிகிட்ருப்பேன். அந்த டீ கொதிக்கிற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் விளக்கி வச்சது அப்படியே இருந்தது, அதை எடுத்து வச்சேன். மதியமாக துணி வந்து மிஷினில் போட்டு விட்டுருந்தேன். அது காயறதுக்கு டப்பில் எடுத்து வச்சுட்டு இப்போ செய்கிற துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அப்படியே லஞ்ச் பாக்ஸ்லாம் விளக்குறதுக்கு இருந்ததெல்லாம் கொண்டு போய் சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டீ ஆற்றி குடித்தேங்க. இந்த டீ கொதிக்கிற கேப்பில் இந்த சின்ன சின்ன வேலையை வந்து முடிச்சிடுவேன். நான் மேக்ஸிமம் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது அந்த கிடைக்கிற கேப்பில் மற்ற வேலைகள் வந்து பண்ணிவிடுவேங்க. அதுமாரி பண்ணுறதுனால தான் எனக்கு வேலையை கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்குதுங்க. சீக்கிரமாக வந்து முடிகிற மாதிரி வந்து இருக்கும். நம்மளும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி தாங்க வந்து இருக்கும். நான் இப்படி தான் எப்போதுமே வந்து பண்ணுவேன். விட நைட்டு டிஃபன் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் வந்து பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு கோதுமை தோசை சாப்பிடும் போல் ஆசையாக இருந்தது. இல்லை சாதனாப்பாவுக்கு கோதுமை தோசைனாலே வந்து பிடிக்காதுங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக மைதா இருக்குது, ரவா இருக்குது, அவங்களுக்கு அதை கரைச்சி ஊற்றி கொடுத்துருவேன். அதுக்கு வந்து சட்னி கையால் அரைச்சி சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுங்க. வெங்காயம் தக்காளி போட்டு தான் சட்னி பண்ண போகிறேன். சாதனை வந்து டீ குடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் இந்த வாட்டி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க, அது இருக்குது. உரித்து வச்சதெல்லாம் கொஞ்சம் காலியாகிடுச்சு. அதனால் இப்போ வந்து சாதனா தான் வந்து கொஞ்சம் வெங்காயம் உரித்து தர சொன்னேன். சாதனாக்கு எக்ஸாம் டைமில் மட்டும்தாங்க ரொம்ப வேலை விட மாட்டேன். மற்றபடிலாம் சின்ன சின்ன வேலைகள் வந்து கண்டிப்பாக விடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு நல்ல பழக்கத்துக்கு வரும். இந்த வெங்காயம்லாம் வந்து தோல் உரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா துணி காய வைக்கிறது அவளோட வேலைன்னு சொல்லிட்டேன். ஆனால் இன்னும் சாதனா பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க. அவளுக்கு அந்தளவுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அது ஆனால் கொண்டு வரணும் சீக்கிரம் அந்த பழக்கத்தை. எனக்கா ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் அலுப்பாக இருக்குது, பாத்திரம் விளக்காமே கொஞ்சம் நிறையா சேர்ந்துருச்சுன்னா அன்றைக்கி நான் பாத்திரம் விளக்கணுன்னா அவள் கொஞ்சம் கழுவி கொடுப்பா, அந்த ஹெல்ப் வந்து பண்ணுவாள். மற்றபடி வீட்டு வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அவள் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் அவள் சின்ன சின்ன வேலை ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு பாதி வேலை கொஞ்சம் கம்மியான மாதிரி வந்து இருக்கும். என்ன ஒன்று, அவள்கிட்ட வந்து தானாக அந்த ஒரு பழக்கம் வந்துட்டு வரமாட்டேங்குதுங்க. எவ்வளோ சொன்னாலுமே வந்து அந்த நம்ம தானாக இது நம்ம வீட்டு வேலைகள் செய்யணுன்ட்டு அந்த பழக்கத்துக்கு மட்டும் இன்னும் வரமாட்டேங்குது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம சொல்லி தான் வந்து அவள் செய்கிறான். எல்லாமே வந்து நல்லா பண்ணுறாங்கிறதுனால அதெல்லாம் நான் பெருசாக அப்புறம் ஒன்றும் எடுத்துக்கலைங்க. எனக்கு வந்து பாத்திரம் கழுவி கொடுக்குறதும் சரி, பாத்திரம் அடுக்கி வைக்கிறதுலாம் அவளோட வேலை தான். துணி வந்து மடித்து வச்சுன்னா அடுக்கி வைக்கிறது, வீடு பெருக்கிறது, பெட்டெல்லாம் வந்து சரி பண்ணி வைக்கிறது, கொஞ்சம் கண்ணப்பண்ணான திங்ஸ் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் சமையலை வந்து காய்கறி கட் பண்ணுறதுன்னு இதுமாரி ஏகப்பட்ட ஹெல்ப் எனக்கு வந்து பண்ணுவாள். துணி வந்து காய வைக்கிறதுக்கு தாங்க மேலே கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். சாதனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே சட்னி அரைக்கும் போது நான் வந்து காய போட்டுக்கிறேன் அப்படின்ட்டேன். அதை கொண்டு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி போடுறதுக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வந்து சாம்பிராணி வந்து போட்டு விட்டுருவாங்க ஈவினிங் டைமில். சாம்பிராணி மெயினாக வந்து போடுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வீடு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்குங்க. அதாவது தெய்வீக மனமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் எதுவும் வந்து வீட்டில் வந்து அண்டாது. அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஸ்டாண்டு வச்சு அதில் ஒரு 2 தேங்காய் கொட்டாங்குச்சி தான் வந்து வச்சுருக்கிறேன். அதை வந்து லைட்டாக வந்து நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சதுமே அதை அப்புறம் அந்த சாம்பிராணி கரண்டியில் எடுத்து வச்சுடுவேங்க. நான் அப்படி தான் வந்து பண்ணுறது. கொஞ்சம் நேரத்தோடு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன்னா அடுப்பு கறி வந்து வச்சுருப்பேன். அதை வந்து அடியில் வச்சுட்டு அது மேலே இந்த தேங்காய் சிரட்டை எறியறது வந்து வச்சுருவேங்க. அந்த நெருப்பு நல்லா வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். சாம்பிராணி போட்டோம்னா இன்னும் நல்லா நிறைய புகைச்சல் கொடுக்கும். இன்றைக்கி நேரம் இல்லை, அதனால் வெறும் தேங்காய் சிரட்டை மட்டும் தான் வந்து வச்சேன். ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கு ஏற்றிட்டு சுவாமி படங்களுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு இங்கே விளக்கு ஏற்றிட்டு சாம்பிராணி போட வேண்டியதான். விரத நாட்களில் மட்டும்தாங்க ஏதாவது பிரசாதம் செஞ்சு வச்சு படைக்கிறது. அப்படியே அதுவும் பிரசாதம் செய்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா வெறும் பால் இருந்தால் பால் காய்ச்சி வச்சுருவேன். இல்லை இந்த நட்ஸ்லாம் இருந்தால் அதை வச்சு படைச்சிடுவேன். இந்த கல்கண்டு அதெல்லாம் இருந்தால் வச்சு படைச்சிப்பேன். மேக்ஸிமம் செவ்வாய் வெளியில் வந்து சும்மா தாங்க இதுமாரி விளக்கேற்றிட்டு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டுக்கிறது. ரொம்ப எளிமையான ஒரு முறையில் பூஜை தாங்க வந்து பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சது இப்படி தான், எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் வந்து பண்ணுறேன்.
இதை பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் சாம்பிராணி கூட என்னென்ன கலந்து போடுறீங்க அப்படின்ட்டு. நான் சாம்பிராணி அந்த பொடி கூட வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் இந்த குங்குலியம்னு சொல்லிட்டு வந்து விற்குங்க. இந்த வெள்ளை குங்குலியமும் கருப்பு குங்குலியமும் 2 இருக்குது. நான் வெள்ளை தான் எப்போதுமே வாங்குவேன். பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா, இந்த கண்ணாடி கல் மாரி பார்க்க தெரியும் வெள்ளையா, அதாவது இந்த பாதாம் பிசின் மாரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம சாம்பிராணி கூட வந்து கலந்து வச்சுக்கணும். இது 2த்துமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூட நல்லா மாவு மாரி கூட அரைச்சிக்கலாம். நான் இப்படி பொடியாக தான் வந்து போடுறது. இது 2மே கலந்து போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, வீடு எப்போதுமே இந்த மங்களகரமாக சுபிக்ஷமாக நல்லா வாசனையாக தீய சக்திகள் அண்டாமல் வந்து இருக்கும். இது கூடவே நான் வெண்கடுகும் வந்து போட்டுப்பேங்க. வெண்கடுகு வந்து நம்மளுடைய கண் திருஷ்டிகளை வந்து அகற்றக்கூடியது அது. இது 3ம் கலந்து தாங்க நான் எப்போதுமே வந்து சாம்பிராணி வந்து போடுறது. எப்போதுமே இது 3 கலந்து தாங்க வந்து போடுவேன். அப்புறம் இந்த தசங்கம் பவுட்ரு இருக்கிற அன்னைக்கில் சாம்பிராணி போடும்போது அந்த தசங்கம் பவுட்ரு கொஞ்சம் போட்டுப்பேன், இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது மருதாணி விதை இருக்கு இல்லைங்களா, அது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து அதையும் வந்து கூட கலந்து போடுங்க, வீடு லக்ஷ்மி கடமாக இருக்கும், லக்ஷ்மியோட அம்சம் இல்லைங்களா மருதாணி, அதனால் மருதாணி விதையும் சேர்த்து வந்து போடுங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அது இன்னும் வாங்கலை, அந்த கண்டிப்பாக அதையும் வாங்கி நான் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. நான் இது முழு நம்பிக்கையோடு இதை எப்போதுமே இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாமே நல்லதாக தாங்க வந்து நடந்துகிட்ருக்குது. கட்டி சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா, தீபம் பிராண்டு தான் வந்து வாங்குகிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன பிராண்டு வாங்குறீங்கன்ட்டு. அதை வாங்கிட்டு வந்ததை நான் பொடி பண்ணி வந்து வச்சுப்பேன். இந்த வெண்கடுகு வெடிக்கும் போது அது நல்ல ஒரு வாசனை வருங்க. நம்மளுடைய திஷ்டியெல்லாம் நீங்கிற மாரி, அது கண் திஷ்டியெல்லாம் வந்து போயிடும். இதெல்லாம் வந்து சேர்த்து போகிறதுனால நல்ல ஒரு புகைச்சல் வந்து வருங்க, நல்ல வாசனையாகவும் வந்து இருக்கும். வீடே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து இதில் ஒரு சின்ன டிப்புக்குங்க, இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க, மூச்சு திணறல் இருக்கிறவங்கலாம் இந்த புகைச்சல் வந்து போடுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதாவது கம்மியாக வந்து போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் சாயங்கால நேரத்தில் ரொம்ப எளிமையாக என்னோடய பூஜை வந்து இப்படி தாங்க வந்து இருக்கும். பூஜையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே சாதனை வந்து வெங்காயம் வந்து தோல் உரித்து கொடுத்துட்டேன். கையோட வந்து சட்னிக்கு வதக்கிட்டு மேலே எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயும் மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க கீழே வந்து நைட்டு டிஃபன் வேலையை வந்து பார்ப்பேன். இன்றைக்கி சின்ன வெங்காயம், 2 தக்காளி, காஞ்சி மிளகாய் இதை மட்டும் தாங்க வந்து போட்டு கொடக்கல்ல தான் வந்து சட்னியை அரைக்க போகிறேன். இந்த சட்னி வந்து கையால் அரைச்சி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கோதுமை தோசைக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த கோதுமை மாவு தான், அதை வதக்கிக்கிட்டு அந்த கேப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாவு கரைக்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த ஒரு குழிக்கரண்டி வந்து ஒரு தோசைக்கு கணக்குங்க. நான் அப்படி தான் கணக்கு பண்ணி எடுப்பேன். எங்களுக்கு மட்டும், எங்கள் 3 பேருக்கு மட்டும் கோதுமை தோசை, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா ரவா கொஞ்சமாக அரிசி மாவு கலந்து வந்து தோசை சுட்டுக்கு போகிறேன். எல்லாம் அளவுகளோடு கிடையாதுங்க, சும்மா கைக்கு வந்த அளவு தான் வந்து போட்டுட்ருக்குறேன். இந்த மைதா ரவா தோசை வந்து நான் தனியாக ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா என்னென்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஷேர் பண்ண ஞாபகமும் இருக்குது, இல்லை நான் விலாகில் ஷேர் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அது ப்ராப்பராக நான் ஒரு தடவை வந்து தனியாக ரெசிப்பியாகவே நான் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த கோதுமை மைதாலாம் வந்து கரைக்கும் போது வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குங்க, கரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு சின்ன டிப்பு தாங்க. மாவுலாம் எடுத்து கிண்ணத்தில் போட்டு அதில் வந்து தண்ணி, அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடுங்க. அதில் தண்ணியில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கட்டிப்படாமல் வந்து சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும். கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அதில் தான் அதுமாரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் மாவு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். தோசை சுடுறதுக்கு முன்னாடி வந்து கரைச்சி கொண்டீங்கன்னா அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடும், கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மைதா ரவா தோசைக்கு நான் வெங்காயம்லாம் வந்து போடலைங்க, சும்மா அந்த ஜீரகமும் மிளகும் மட்டும் வந்து சுடுறதுக்கு முன்னாடி வந்து அதில் போட்டு வந்து கலந்துட்டு சுட்டுக்க போகிறேன், அவ்வளோதான். நான் வந்து சட்னி அரைக்கிற கேப்பில் சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து துணி காய வச்சிட்டு இருந்தேன். இது அவளோட வேலை. அது கையில் சட்னி அரைச்சிட்டு சாதனை கூட இங்கே உட்காந்து அவள்கிட்ட பேசிக்கிட்டு டைம் போனதே வந்து தெரியலைங்க. இப்போவே நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆன மாரி தாங்க இருக்குது. நல்ல பகலெல்லாம் சரியான வெய்ய காமிக்குது இங்கெல்லாம். ஈவினிங் டைமில் இப்போ இன்றைக்கெலாம் அந்தளவுக்கு காற்று இல்லைங்க, நேற்றுலாம் கொஞ்சம் நல்லா காற்று இருந்தது. காற்றும் கொஞ்சம் கம்மியான மாரி தான் வந்து இருக்குது. இன்னும் போக போக காற்றும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாகிடும். இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமிங்கில் இங்கே மேலே மொட்டை மாடியில் தாங்க வந்து பொழுது போகும், நைட்டு கீழே டிஃபன் செய்கிற வரைக்குமே. இந்த கார சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வடகம் போட்டு வந்து தாளிப்பேங்க. நார்மலாக இந்த கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதோட வடகம் போட்டு தாளித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். தோசை சுடும் போது வந்து கரைச்சிக்கலான்ட்டு அப்படியே வந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 8 மணி போல் தாங்க தோசை சுடவே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் இந்த பூஜை டிப் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி இந்த விளாக் இதோட முடியுது. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.